கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் தியானிப்பதற்கென்று எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் என்பதே. அன்பானவர்களே, எலியா தீர்க்கதரிசி பக்தி வைராக்கியமான தீர்க்கதரிசி. கடவுளுக்காக வைராக்கியமாக திருப்பணி செய்தவர், விசுவாசத்தில் உறுதியாக நின்றவர். எலியா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைத்த காலத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாக ஆகாப் என்கிற ராஜா இருந்தார். அவருடைய மனைவி ஏசபேல் என்பவர் அரசியாக இருந்தார். ஏசபேல் இஸ்ரவேல் நாட்டில் பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டத் தொடங்கினாள். பாகால் என்பது ஏசபேலின் கடவுள். பாகால் என்கிற கடவுளை தான் அவர்கள் குடும்பம் வழிபடும். எனவே தான் வழிபடுவதற்கு ஒரு ஆலயத்தை கட்டிக் கொள்கிறேன் என்று கட்ட துவங்கி, பிறகு இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஆங்காங்கே கட்ட துவங்கி, பாகால் தீர்க்கதரிசிகளை அழைத்து வந்து அவர்களுக்கு பணி கொடுத்து, யாரெல்லாம் பாகாலை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அரசாங்க சலுகையை அறிவித்தாள். இதனால் கர்த்தருடைய தேசத்தில் பாகாலை வழிபடுகிற கூட்டம் பெருகியது. ஆனால் எலியா கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக பக்தி வைராக்கியமாக நின்றார். பாகால் தீர்க்கதரிசிகளோடு விசுவாச போட்டி நடத்தி பலி செலுத்தி அந்த பலியை கர்த்தர் பட்சித்தார். ஆனால் பாகால் தீர்க்கதரிசிகளின் பலியை அவர்கள் தெய்வம் பட்சிக்கவில்லை. இந்த விசுவாச போட்டியில் வெற்றி பெற்ற எலியா பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேரை வெட்டி போட்டார். அதன் பலன் என்னவென்றால், ஏசபேல் எலியாவை கொல்லும்படியாக ஆணையிட்டாள். எலியா தீர்க்கதரிசி ஓடத் துவங்கினார். ஒரு சூறை செடியின் கீழ் சோர்ந்து அமர்ந்து கொண்டார். அன்பானவர்களே, கடினமாக உழைக்கிற நாம், ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக ஜீவிக்கிற நாம் அதற்கேற்ற அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளாமல் பல நேரங்களில் மனவேதனைகளை அனுபவிப்பதுண்டு, விரட்டப்படுவதுண்டு, நம்முடைய இருதயம் புரிந்து கொள்ள முடியாமல் வேதனைப்படுத்தப்படுவதுண்டு. பல நேரங்களில் சோர்வுகளை நாம் சந்திக்கிறோம். விசேஷமாய் பக்தி வைராக்கியமாக வாழுகிற ஊழியக்காரர்களும் பக்தி வைராக்கியமாய் வாழ்கிற விசுவாசிகளும் இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்படுவதுண்டு, தள்ளப்படுவதுண்டு. இதனால் நம் இருதயம் சோர்வுகளால் நிரம்புவதுண்டு. இந்த ஆண்டு முழுவதும் உழைத்தேனே, நான் பெற்றுக்கொண்ட அங்கீகாரம் என்ன என்று தவிக்கிற திருப்பணியாளர்கள் இருக்கலாம். இந்த ஆண்டு முழுவதும் பக்தி வைராக்கியமான விசுவாசியாக ஜீவித்து நான் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன என்கிற சோர்வு பக்தி வைராக்கியமான விசுவாசிகளுக்குள் இருக்கலாம். என்ன நன்மையை கண்டேன், என்ன சுகத்தை கண்டேன், என்ன ஆசீர்வாதத்தை கண்டு கொண்டேன், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், தள்ளப்பட்டிருக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் நிர்கதியாக நிற்கிறேன் என்கிற வேதனையுள்ள இருதயத்தோடு காணப்படலாம். ஆனால் கர்த்தருக்கு உங்களை கொண்டு திட்டம் இருக்கிறது. அதைதான் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதியில் பார்க்கிறோம். சோர்ந்து போன எலியாவை சந்திக்க கடவுள் ஒரு தேவதூதனை அனுப்பினார். அந்த தேவதூதன் எலியாவுக்கு ஆகாரம் கொடுத்து சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னார். அன்பானவர்களே, உங்களை சந்திக்க கடவுள் ஒரு தேவதூதனை அனுப்புவார். உங்கள் தேவையை சந்திப்பார், என்னுடைய தேவையை சந்திப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். மாத்திரமல்ல, நம்மை கொண்டு கடவுளுக்கு திட்டம் இருக்கிறது. இன்னும் அநேக காரியங்களை நம்மை கொண்டு செய்வதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாமல் தொடர்ந்து வைராக்கியமுள்ள விசுவாசத்தோடு கர்த்தருக்கு பின்னால் ஓட கடவோம். அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை பாதுகாப்பார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யுக முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம், இன்றைக்கு புறக்கணிக்கப்படலாம், இன்றைக்கு நிற்கதியாக நிற்கலாம், இன்றைக்கு ஒன்றுமில்லாமையினால் தவிக்கலாம். ஆனால் நம்மை கொண்டு அநேக திட்டங்களை வைத்திருக்கிற கர்த்தர் ஒரு தேவ தூதனை அனுப்பி நம்முடைய தேவைகளை சந்தித்து அவருடைய திட்டங்களை நிறைவேற்றி காட்டுவார்.
அந்த சந்தோஷத்தோடு நம் திருப்பணிகளை எடுத்து செய்ய தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.